வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரத்தில் திமுக மனு மீதான விசாரணையில் தங்களையும் சேர்த்துக் கொள்ள கோரி அதிமுக மனு தாக்கல் செய்திருப்பது கபட நாடகம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டையில் ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். அப்போது கட்சிக்கு தேர்தல் நிதியாக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி 51 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சரிடம் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், திமுக என்கிற இயக்கத்திற்கு ஓய்வே கிடையாது என்றும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பது தான் திமுக இயக்கம் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். ஆனால் எதிரிகள் புதிது யுக்திகள் மூலம் திமுகவை அழிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். வருமான வரித்துறையை ஏய்விட்டார்கள். அதற்கு பிறகு பல்வேறு சிபிஐ என்றெல்லாம் சொல்லி பல்வேறு குற்றப்புலனாய்வுத்துறை மூலமாக எல்லாம் பல ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து மிரட்டி பார்த்தார்கள். இப்போது SIR என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள். இது வேண்டுமானா வேறு மாநிலங்கள் வேணா எடுப்பதாமே தவிர உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு காலம் அது எடுபடாது. டெல்லியில் இருக்கும் பிக் பாஸுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆமாம் சாமி போட்டுதான் ஆக வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். நேற்று திடீரென்று அதிமுகவின் சார்பில் உச்சநீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கக்கூடிய அதில் எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு உள்ளபடியே அதில் அக்கறை இருக்கும் என்று சொன்னால், அதில் நீங்க உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே போட்டிருக்கணும். அந்த SIR-ஐ அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிஜேபியோ அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்கிற நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கில் இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு கபட நாடகத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணியின் உண்மை நிலையை எடுத்துரைக்கவே உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவும் மனு தாக்கல் செய்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருக்கிறார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனி கள்ள ஓட்டு போட முடியாது என்பதால் தான் SIR-ஐ திமுக எதிர்க்கிறது என்றும் விமர்சித்தார். தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல. மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை நாங்க உண்மை நிலையை எடுத்து சொல்றதுதான் நாங்க போயிடுவோம், ஜாயின் பண்ணிடுவோம். அதுல இல்லைன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்யணும். என்ன அவங்களுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பதறாங்க, ஏன் அலறாங்க? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஏதோ SIR வந்தா மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறிபோயிரும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க. இது கண்டனத்துக்குரியது. தேர்தல் நேரத்தில் கள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது. SIR வந்து விட்டார். அதனாலதான் இந்த குளறுபடியை, இந்த அவதூறு செய்தியை பரப்பி வர்றாங்க. ஆமாமா, நிறைய போயிட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல படிவத்தை அப்படியே ஒட்டுமொத்தமா வாங்கிக்கிறாங்க. அதை நாங்கள் அதைத்தான் நாளைக்கு நீதிமன்றம் வரும்போது அதையெல்லாம் நாங்கள் கருத்து தெரிவிப்போம். ஆக இல்லவர்களுடைய பணி அந்த ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவர்கள் தான் அந்த வாக்காளர் படிவத்தை கொடுக்க வேண்டும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை முடிப்பதற்கு காலதாமதம் ஆகாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி கட்சியினர் இந்த விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக சாடினார். ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு PLO அரசு அலுவலரை நியமிக்கிறாங்க. அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு ஒப்படைக்கிறாங்க. இதில் எந்தவித ஒரு காலதாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது. தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள ஸ்லிப் கொடுக்குறாங்க. இப்போ 5 நாளில் கொடுத்துட்றாங்க. ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் 5 நாட்களில் அந்த பூத் ஸ்லிப் கொடுக்கப்பட்டு அவர்கள் போய் வாக்களிக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 1 மாதம் கொடுத்திருக்கிறாங்க ஒரு பாகத்திற்கு.
சுமார் 1200 வாக்குகள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் 300 வீடு தான் இருக்கும், அதுக்கு மேல இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி 300 வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 50 வீடுனா கூட 6 நாள் கூடுதல் 2 நாள் எடுத்துட்டா 8 நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் கொடுத்துடலாம். 6 மாதங்களில் தேர்தல் நடக்க இருக்கும் சூழலில் எஸ்ஐஆர் முறையை நடைமுறைப்படுத்தினால் குழப்பமே ஏற்படும் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஸ்ஐஆர் தற்போது தேவையற்றது என்று கூறினார். உங்க ஓட்டே எந்த அளவுக்கு இருக்குதுன்றத ஒவ்வொருத்தரும் கேட்டாதான், தனிப்பட்ட முறையில் கேட்டால் தெரியும். காரணம், இந்த BLOs என்று சொல்லப்படுகிறவர்கள் அவர்களுக்கு எந்த ட்ரைனிங்கும் கொடுக்கல. இதை பற்றி அவங்களுக்கே தெரியல, எந்த ஃபார்மை கொடுக்கணும் என்னன்றதே தெரியாம அவர்கள் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி களத்திலும் இல்லை, மக்கள் மனதிலும் இல்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தமிழர்களின் வாக்குரிமையை அடக்க வைக்க எடப்பாடி பழனிசாமி துணிந்துவிட்டதாகவும் அவர் எஸ்ஐஆருக்கு ஆதரவு தெரிவிப்பதில் ஆச்சரியமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் வழக்கமாக மேற்கொள்ளும் வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கும் தற்போது மேற்கொண்டிருக்கும் எஸ்ஐஆருக்கும் வேறுபாடு தெரியாத அப்பாவி போல் நடித்து மக்களை ஏமாற்ற எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாகவும் RS பாரதி விமர்சித்துள்ளார்.